ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஆ யா இந்த யானைக்குட்டி வந்து க்யூட்டா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அத காமிச்சிட்டு வந்துடுறேன். யா இட்ஸ் இஸ் மை ஃபேவரட் திங். யானைக்குட்டி அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ டெக்கரேட்டிவ் ஐட்டம் அது நான் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் யா நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் என்னோட கரியர் டிஃபைனிங் ஒரு இயரா கூட இருக்கலாம். என் கரியர் வந்து பிடிக்குமா போகலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இருக்க அதே ஒரு மட்டமான நிலைமையில் வந்து இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்றதுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் ரீசன் இருக்குது. தாரோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் நான் இப்போ நானும் இருக்கிறேன். நீட் பேஜில் நான் வந்து லைவ் போட போகிறேன், ஒழுங்காக இது பண்ண போகிறேன், எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ண போகிறேன். ஸோ இட் மைட் எண்டட் இன் அ குட் வே ஆர் அதே மாதிரி வ்ளாக்ஸ், கண்டென்ட் கிரியேஷன் பேஜ் இது. நம்ம எல்லாருமே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போட போகிறேன். இட் மைட் ஒர்க், இட் மைட் நாட் ஒர்க். ஸோ திஸ் 2-3 மந்த்ஸ் வந்துட்டு ஒரு கேம் சேஞ்சிங் ஒரு இயராக இருக்கலாம். என் கரியர் சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம். ஆர் எல்ஸ் ஒன்றுமே சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள் ஹவு பெயின்ஃபுல் இட் இஸ். நான் இந்த ஒரு டவுன்ஃபால் பேஸில் இந்த இப்போ ஒரு விஜய் ப்ராப்ளம் போயிட்டுருக்குல்ல, அப்போது இந்த மதன் கோரி சொன்னது தான். அழகும் ஆடம்பரம் இருக்கிறப்போ வந்துட்டு 1000 பேர் இருப்பாங்க சுற்றி. ஆனால் பிரச்சனைன்னு இருக்கப்போ இருக்கிற 10 பேரும் உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு. இதை நான் ரியல் லைஃப்பில் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பேஸில் நான் பார்த்தேன்னா, எனக்கு லிட்டரலி நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே மேலே வரலாம் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணணும். நான் எப்படியாச்சும் ஒரு மேலே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை, இழந்துட்டேன். பட் அந்த இடத்துல வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னு கேட்டால், தட்ஸ் இட் ரியலி பிரேக்ஸ் மை ஹார்ட். டேம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. யா அவங்களே குறை சொல்ல முடியாது. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் அ பெட்டர் ஒன், ரைட்? எவ்ரிபடி லுக்கிங் ஃபார் பெட்டர் திங்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த ஃபோன் வச்சுருந்தேன், இதோட பெட்டராக இருக்குது, கேமரா குவாலிட்டி இருக்குன்னு அந்த ஃபோனுக்கு மூவ் ஆகிட்டேன். இதே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இல்லைல்ல. பட் திங்ஸ் வைஸ் இஸ் ஓகே. பட் வாட் அபவுட் பீப்புள்ஸ்? பட் பர்சன்ஸ், ஐ டோன்ட் நோ ஹவு இட்ஸ் கோயிங். பட் இட் ரியலி ஹர்ட்ஸ். இட் ரியலி பிரேக்ஸ். How easily people jump from one place to another, one people to another. Yeah, that's a hard thing to face. How people left you alone when you are diving into the deep sea without any hope, without any life jackets. You are just believing a person behind you, but they started sailing a ship in another direction. What you can do now? Nothing. You can do nothing. அவங்க அதுக்கப்புறம் வந்து கரைக்கு போனாங்களா, இல்லை இருந்து என்ன பண்ணா, எந்த எதுவுமே கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர நத்திங்கில். பர்சனலாக ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்கேன். இந்த 2025 நிறைய பட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து இந்த 2-3 மந்த்ஸ் வந்து ஒரு கரண்ட் டிஃபைனிங்காக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். மோர் ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒர்க் இல்லை, எஜுகேஷன் இல்லை, நத்திங். ஒரு ஹார்ட் அதை தவிர என்கிட்ட கொடுக்குறக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கப்போ யோசிச்சு பாருங்களேன், வாட் மோர்? என்கிட்ட என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. இட்ஸ் ஓகே. என் கூட இருக்க பர்சன்ஸ் இப்போ என் ஃப்ரெண்டாக இருக்கான்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு சொல்கிறேன், இது எல்லா விஷயத்துக்கும் லேட் ஆகும். இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கான், ஹரி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வரான். என்கிட்ட வந்து காசு இல்லைன்னு தெரியும் அவனுக்கு. காசு இல்லை, ஓகே சரி ஹரி இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாங்கி கொடுப்பான் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில் இருக்கணும். ஓகே, அப்படி இல்லைன்னா ஓகே ஹரி கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு மைண்டில் வந்துடணும். ஆனால் இல்லைன்னு தெரிஞ்சும் அதை வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். எதுவுமே இல்லாமல் வந்துட்டு ஒரு இல்லைன்னு தெரிஞ்சு அதை வச்சே ஒரு போனால் என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. இப்போ என்கிட்ட ஒரு 10 ரூபா இல்லை, ஒரு 10 ரூபா கூட இல்லை.
அட்லீஸ்ட் சரி வாடா ஒன்றா போய் சாப்பிட்லாம், நான் இருந்து உன்னை பார்த்துக்கிறேன், உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் என்னை பார்த்துக்கோன்னு சொன்னால் அது ஒரு குட் திங். பட் இன்னொருத்தன்ட்ட பார்த்துட்டு அவன் பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபா இருக்குது, ஓகே ஃபைன், இவங்கெல்லாம் 10 கூட சாப்பிட்லாம், ஓகே அவன்கிட்ட பர்ஸெல்லாம் இருக்குது, இவன்கிட்ட காசே இல்லை, இவனுக்கு எங்கே பர்ஸ் இருக்க போகுது அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில் பார்க்கவே கூடாதுன்னு என்னோட டிபேட். ஃபைன், எவ்ரி திங் ஹேப்பன்ஸ், ஷிட்ல ஹேப்பன்ஸ். என் லைஃப்பில் ஒரு சில மூமெண்ட்ஸில் தான் நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். என்னென்னா, புலம்பெல்லாம் நினச்சிக்காதீங்க, இட்ஸ் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரியாக எடுத்துக்கோங்க. நான் உட்காந்து ஒரு பாயிண்டில் யோசிச்சுட்டு இருந்தேன். என்கிட்டயும் நிறைய தப்பு இருக்குது, அட் த சேம் டைம் அனதர் பர்சன்ஸ்கிட்டையும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அவங்களுக்கு நான் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேனான்னு கேட்டால் கிடையாது. ஐ எம் ஃபார் மோர் குட், ஃபார் மோர் பெட்டர். எந்த விதத்தில் இந்த ஸ்டோரி என்னோட சைடில் இருக்கிற எந்த விதத்தில் நான் போய் டிபேட் பண்ணாலும் வந்துட்டு சட்டையை தூக்கி சொல்கிறேன். நான் வந்து எல்லா விஷயத்திலும் பெட்டராக இருக்கிறேன். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கிறேன். பட் தட்ஸ் ஆல்சோ அக்கௌண்டபிள். ஐ எம் நாட் டெனிங் தட். பட் ஸ்டில் இட்ஸ் ஆல் மேனேஜபிள். இட்ஸ் ஆல் ஃபார் அ குட் காஸ். But I'm not a very much bad guy. I'm not a very drastically bad person. அப்படிங்கிறப்போ எல்லாம் யோசிச்சிருக்கப்போ I started realizing if people has a two choices for me or another person. இப்போ என்கிட்ட வந்துட்டு ஹரியா இல்லை இன்னொருத்தங்களா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோன்னு ஒரு இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னா, ஹரிக்கிட்ட ஒர்க் இல்லை, ஹரிக்கிட்ட வந்துட்டு ஸ்டடீஸ் இல்லை, ஹரிக்கிட்ட ஒரு குட் ஹார்ட் மட்டும் தான் இருக்குது. அதுலேயே ஒரு சின்ன பிளாக் மார்க் இருக்குது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் மேனேஜபிள். பட் ஹரி வந்துட்டு சம்பாதிக்கணும்னா இட் டேக்ஸ் டைம். ஹரி வந்து படிக்கணும்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ தி ஸ்டார்டட் ஃபைண்டிங் அனதர் சொல்யூஷன். இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க, ஓகே ஹேஸ் ப்ராப்பர் ஜாப், ஓகே ஃபைன், டிக். ஹேஸ் ஸ்டடீஸ், ப்ராப்பர், டிக். ஒய் கான் பி வி சூஸ் தட் பர்சன்? ஹீ மைட் ஆல்சோ ராங், பட் வி கேன் ஃபிக்ஸ் இட். ஹரிக்கிட்டே ஒரு பிளாக் மார்க் இருக்குது, அவங்ககிட்டே ஒரு பிளாக் மார்க் இருக்குது. ஸோ வி கேன் ஃபிக்ஸ் இட். ஹரிக்கிட்ட உட்காந்து பொறுமையாக வெயிட் பண்ணி அவ்வளோலாம் எனக்கு டைம் இல்லை. பெட்டராக இருக்கானா ஜஸ்ட் மூவ் ஆன். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு ஜோனில் வந்துட்டு லிட்டரலி ப்ளேம் பண்ணணுமே தான் ப்ளேம் பண்ணுவாங்களே தவிர வந்து ரியாலிட்டி உட்காந்து யோசிச்சே பார்க்க மாட்டாங்க. வாட்ஸ் ராங், வாட்ஸ் ரைட், நத்திங். தே நெவர் கன்சிடர் அபவுட் ஆல் தோஸ் ஃபக்கிங் திங்ஸ். பட் என்னோட சைட்லேருந்து யோசிக்கிறப்போ வந்துட்டு அது எவ்வளோ பிரேக் ஆகும், எவ்வளோ மென்டலி இதுதான் ட்ரூத், இதுதான் ஜஸ்ட் த ட்ரூத். யூ கேன் சி blah 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 வாட் எவர் திங்ஸ். பட் என்ன தெரியும், இது ஒரு பிஸ்னஸ் மைண்ட் மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்ப்பாங்க. இவனால் வச்சுட்டு கிரிக்கெட் ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சுரேஷ் ரெய்னா வந்துட்டு IPL 2 க்ரோஸில் எடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் தே அவாய்டட். ஏன்? பிஸ்னஸாக அவங்க பார்த்தாங்க. நீ எமோஷன் இருக்குது, அவங்ககிட்ட அது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருக்குது, ஃபேன் பேஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே, உன்னால் வந்து எங்களால் பெருசாக யூஸ் கிடையாது, ஸோ எங்களுக்கு தேவையில்லை. ஸோ அந்த எமோஷன்ஸ்லாம் தூக்கி வச்சுட்டு தே மூவ் ஆன் டு த பெட்டர் பர்சன். தட் கார்ப்பரேட் மைண்டாக ஒரு பிஸ்னஸ் திங்ஸில் ஹேப்பன் ஆகிறது ஓகே ஃபைன். பட் பாண்டிங் அட்டாச்மெண்ட்ஸில் இதெல்லாம் நடக்கிறப்போ வந்துட்டு ரியலி வந்துட்டு என்ன மாதிரி ஒரு சோலுக்கு வந்து இட்ஸ் ரியலி பெயின்ஃபுல். அந்த இடத்துல நான் இப்படி இருக்கிறதுனால தான் இப்படி இதாக இருக்கும் அப்படின்றப்போ வந்துட்டு இட்ஸ் ரியலி ஹர்ட். தே மைட் சே அந்த 1000 reasons to you are bad guy, you are an angry person, you are a blah 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 blah. Okay fine, just think about it. If you find a new person or a better person than me, என்கிட்ட சொல்கிற அதே மிஸ்டேக்ஸ்லாம் அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து பியூரஸ் அப்படி சர்ச்சு ஃபாதர் இல்லை ஒரு ஜீசஸ் அளவுக்கு அப்படி புனிதமானவர்ன்ற மாதிரி சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. என்கிட்ட ஒரு 1000 மிஸ்டேக் இருக்குன்னா அவங்கள்ட்ட அதுக்கு ஈக்குவலாக 1000 மிஸ்டேக் இருக்குது. நான் என்னோட டபுளாக கூட 1000 2000 மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ த ரீசன் மே பி த்ரோன் இட் எனிவேஸ். பட் end of the day, you just used somebody for no reasons, just came into life and used it and just throw it. உங்கள் மேலே இருக்கிற தப்பை மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து 1000 தப்பு வந்துட்டு இன்னொரு இடத்துல போடுறத நான் பார்க்குறேன். இது எல்லாமே ரொம்ப ஹண்டிங்காக இருக்கிறதுனால வந்துட்டு பேச வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். தென் இன்னொரு கைண்ட் ஆஃப் ஒரு இது சொல்லிட்டு போனோன்னா,
என்னோடய சைடில் இப்போ வரைக்கும் என்னோடய இதில் எல்லாருமே வந்து ஒரு பெட்டர், இவங்க மட்டும்தான் என் லைஃப்பில் இப்படி இருந்துட்டாங்கன்னா அப்படி கிடையாது. இவங்களோட 1000 டைம்ஸ் பெட்டராக இருந்த பர்சன்ஸும் இருக்கிறாங்க, இருப்பாங்க. லைஃப்பில் எல்லாமே இருக்கும். பட் அது எல்லாத்தையும் விட ஐ ஐ வாட் இஸ் லவ் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஒருத்தவங்ககிட்ட 1000 மிஸ்டேக்ஸ் இருக்கும், தௌசண்ட்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அப்பயும் அவங்க கூட நிற்கணும். அண்ட் தென் தௌசண்ட்ஸ் ஆஃப் குட் திங்ஸ் வந்துட்டு அவங்களோட பெட்டர் திங்ஸ் கூட கிடைக்கும், அப்போயும் நிற்கணும். இது ரெண்டுத்துலேயும் எப்போ நிற்கிறாங்களோ தட்ஸ் பியூர் லவ் அண்ட் அட்டாச்மெண்ட் ஆர் பாண்டிங், வாட் எவர் இட் மே பி. தட்ஸ் த டேம் திங். இஃப் யூ நோ யூ நோ. ஸோ ரொம்ப பேசணும்ல, இவ்வளோ ஒரு கிளம்ஸியான ஒரு ஹார்ட் பிரேக் நடுவில் 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் லைஃப் இப்படி இருக்கா இல்லை இப்படி இருக்கான்றதை பார்ப்போம். ஓகே guys, love you, tata, take care, don't break too much, tata.